இங்க ஒரு பொண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன்ல மண்ணை தோண்டிட்டு இருக்கும்போது அங்க அவளுக்கு ஒரு குட்டியான மெட்டல் பாலோட கிடைக்குது. அவள அதை எடுத்து என்னன்னு பாத்துட்டு இருக்கும்போது சடனா அந்த பால் அவ கையில இருந்து மறைஞ்சு போயிடுது. உடனே அவளுக்கு ஸ்கேன் பண்ற பவரும் கிடைச்சிருது. அப்பதான் அவளே புரிஞ்சுக்கிறா நமக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்குன்னு. அப்ப அன்எக்ஸ்பெக்டடா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல மண்ணுக்குள்ள தங்கம் இருக்கிறத பாக்குறான். இப்போ இங்க எல்லாரும் இருக்கறனால தங்கத்தை எடுக்க முடியாதுன்னு நைட் ஆனதும் அங்க வந்து அந்த தங்கத்தை தோண்டி எடுத்து ஆக்ஷன் மேனேஜர் கிட்ட கொடுக்குறான். அவங்களும் அந்த கலர் செக் பண்ணி பார்த்துட்டு இது $10 மில்லியன் போகும், சோ இதுல உங்களுக்கு 5% கமிஷன் கொடுக்கறேன்னு சொல்றான். அதை கேட்டது இவ டீல் ஓகேன்னு சொல்லிட்டு சைன் போட்டு அமௌண்ட்டை வாங்கிக்கிறான். அடுத்த அவ வீட்ல இருக்கும்போது அவ சிஸ்டர் கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சடனா லைனும் கட் ஆயிடுது. அத புரிஞ்சுக்கிட்டதும் தங்கச்சிக்கு ஏதோ ப்ராப்ளம் போலன்னு பதறி போய் தங்கச்சியை பக்கத்துக்காக ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல்ல வரமா தங்கச்சி கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பிரேஸ்லெட்டுக்கு நீ 1 லட்சம் தரணும்னு சொல்லி அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவளு ஸ்கேன் பண்ணி அந்த உடஞ்சு போன பிரேஸ்லெட்டை பார்க்கும் போது தெரியுது அது வெறும் $10ன்னு. அதை பார்த்தது இவன் இந்த அம்மாக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு ஓடி போய் சண்டே ஸ்டாப் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றான். அதை கேட்டுதான் அந்த அம்மா பதட்டமா யாரும் போலீஸ்க்குலாம் கால் பண்ண வேண்டாம், இந்த பொண்ணு இப்போதைக்கு எனக்கு 5000 ரூபாய் தர சொல்லுங்கன்னு சொல்ல அதை கேட்டதும் அவ இது வெறும் $10 தான், உங்களுக்கு 1 லட்சம் வேணுமா, இது போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பொய்யன்னா உங்களுக்கு 7 வருஷம் தண்டனை கிடைக்கும்னு சொல்றான். அதை கேட்டதும் அந்த அம்மா பயத்துல அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க.